السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه. صدق الله مولانا العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத்தனும் கருணையும் சலாம் என்னும் ஜீரேட்டமும் ஈருலக சர்தார் பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவுக்கு சகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பிறருக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ஜல்ல தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 2ஆம் நாள் தராவீகை முடித்தமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று தரப்பட்டிருக்கிற தலைப்பு: அறம் பேசும் நாவால் புறம் பேசாதீர். அல்லாஹ் ஜல்ல தஆலா குர்ஆனில் இந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்வான். 49வது சூராவின் 12வது ஆயத்தில் வலா யகஸப் பாதுக்கும் பாதா, நீங்கள் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இப்ப டீ எல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு பிஸ்கட் ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குமா இல்லையா? அல்லது ஒரு வடையோ பஞ்சியோ சம்சாவோ சாப்பிடணும் போல இருக்குமா இல்லையா? அதுக்கு பதிலா எல்லோருக்கும் இன்னைக்கு டீயோட சேர்த்து ஒரு துண்டு மனுஷ கறியும் சேர்த்து கொடுக்க போறாங்க என்று சொன்னாலே ஒரு முகசுளிப்பு வருதா, ஒரு அருவருப்பு வருதா? மனுஷ கறியை போய் மனுஷன் சாப்பிடுவானா? மனுஷ கறியை மனுஷன் சாப்பிடுவானா? அல்லாஹ் கேட்கிறான், அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யஅகுல லஹ்ம அஹீஹி என்று கேட்டுவிட்டு மைத்தன் சும்மா இல்லை, உங்களுடைய சகோதரன் ஒருவன் இறந்து போனான், இறந்து போன சகோதரனுடைய மாமிசத்தை கரியை சாப்பிட நீங்கள் உங்களில் யாராவது ஒருவர் விரும்புவீர்களா என்று கேட்டுவிட்டு நம்முடைய யதார்த்தத்தை அல்லாஹ் சொல்கிறான், அதை நீங்கள் விரும்புவீர்கள். அதில் இருக்கிற அந்த வெறுப்பு, அதில் இருக்கிற அந்த கஷ்டம், அதில் இருக்கிற அந்த முகத்துளிப்பு புறம் பேசுவதிலேயும் வர வேண்டும் என்று அல்லாஹ் நினைச்சான சொல்வார். அடுத்தவனை பத்தி பேசும்போதும் நமக்கு அந்த முகத்துளிப்பு வரும். நமக்கு எதுக்கு இந்த வேலை, நம்ம ஏன் அவனை பத்தி பேசணும் என்கிற அந்த நினைப்பு வேண்டும். முதல்ல புறம் பேசுதல், புறம்னா முதல்ல என்ன, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இது பெருசா ஒரு யூனிவர்சிட்டிக்கு போய் 3 வருஷம் 4 வருஷம் படிக்கணுன்றதுதான் அவசியம் இல்லை. சாதாரண ஒரு சின்ன விஷயம். யாராவது யாரை பற்றி நாம் பேசுகிறோமோ அவனுக்கு பிடிக்காத ஒன்றை அவன் இருக்கும் அவன் இல்லாதப்ப பேசுறது. ஒருத்தனுக்கு முன்னாடி பேசினா அவனுக்கு பிடிக்காது, அதனாலேயே நம்ம அவனுக்கு முன்னாடி அதை பேசுறதும் இல்லை. அந்த விஷயத்தை அவன் எதை வெறுப்பானோ அந்த விஷயத்தை அவன் இல்லாத நேரத்துல நாம 2 பேரும் பேசிக் கொள்ளக்கூடிய ஒரு செயலுக்கு பெயர் புறம் பேசுதல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், அத்ததுரூன மல் கீபா,
கீபத் புறம் பேசுதல் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? சொல்லதாரு சஹாபாக்களுக்கு கேட்கலாம். அது சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹு ரசூலுஹு ஆலம். எதுக்கு எதையாவது சொல்லி மாட்டிக்கணும்? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்குமே தெரியும். நீங்களே சொல்லிடுங்க, என்னன்னு எங்கள்கிட்ட கேட்குறீங்க, நீங்களே சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இதா ஸக்கர்த அகாக பிமா யக்ரஹு ஃபக்கத் யஸ்தபிதஹு. உன்னுடைய சகோதரன் எதை வெறுப்பானோ அந்த விஷயத்தை அவன் இல்லாத சமயத்தில் பேசுவது புறம் பேசுதல் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப கீழே சஹாபாக்கள் சிலர் கேட்டாங்க, அரைத்த இன்கான ஃபி அஹி மா அகூல். நான் ஒன்றும் அவன்கிட்ட இல்லாததெல்லாம் சொல்லல, அந்த ஆள்கிட்ட இருக்கிறத சொன்னாலும் அதுக்கு பேர் புறமா? அவர்கிட்ட இருக்கக்கூடியதான் நம்ம 2 பேரும் பேசிக்கிறோம். 3வது ஒரு நபரை பத்தி நாம 2 பேர் பேசுறோம். அவர்கிட்ட இல்லாததை பத்தி எல்லாம் பேசல, அவர்கிட்ட என்ன இருக்கிறதோ, என்ன குறை இருக்கிறதோ அதை பத்தி தான் பேசுறோம். இதுவும் தவறா என்று எதிரிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இன்கான ஃபீஹி மா தகூலு ஃபக்கத் யஸ்தபிதஹு. இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருக்கிறது அதுதான். எது அவர்கிட்ட இருக்குதோ அதை பேசினா புறம் பேசுதல் அப்படின்னு பொருள். அவர்கிட்ட இல்லம் எக்கும் தீங்கி மாத்த போலும். நம்ம 2 பேரும் பேசுறோம் 3வது ஆளை பத்தி, ஆனா அந்த ஆள்கிட்ட இல்லாததை பத்தி நாம பேசுறோம். அவர் நல்ல வியாபாரம் பண்றாரு, ஆனா நம்ம 2 பேரும் என்ன பேசிக்கிறோம்? மோசமான ஆள் இருந்து அவரை பத்தி ரொம்ப உஷாரா இருந்துக்கீங்க. இந்த புறம் பேசுதலுடைய முதல் தீமை என்ன தெரியுமா? அடுத்தவரை பத்தி நம்ம சம்பந்தம் இல்லாத பேசுறோமே, அதுவும் சொல்ல போனா இருக்கிறத பேசினாலே இந்த நிலைமை, இல்லாததை பேசினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபக்கத் பஹஸ்தஹு, நீங்கள் அவன் மீது அவதூறு சொல்லிவிட்டீர்கள். அவதூறுக்கு தனி தண்டனை உண்டு, சாதாரண இது மாதிரி அல்ல. புறப்பேசுதலுடைய முதல் தீமை என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஒருத்தரை பத்தி நான் நல்லவன் நினைச்சு வச்சிருக்கிறேன், ஒருத்தரை பத்தி நான் நல்லவன் நினைச்சு வச்சிருக்கிறேன். அதனால அவர் நல்லவருங்கிறதுனால அவரை பார்த்தா ஒரு புன்சிரிப்பு நம்மள்ட்ட இருக்கும், அவரை பார்த்தா ஒரு மரியாதை நமக்கு இருக்கும், அவரை பார்த்தா நல்லவன்ற பார்வையோட நாம பார்ப்போம். இந்த நிலைமை இருக்கும். இவ்வளவு நாளா அந்த மனுஷன் எனக்கு நல்லவர் தான், இவ்வளவு நாளா நான் அவரை நல்லவர் தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். இந்த சூழ்நிலையில இன்னொரு நல்ல மனுஷன் என்கிட்ட வருவார். இது மாதிரி நல்ல மனுஷர்கள் உலகத்துல 2 பேர் இருக்கிறாங்க. அந்த நல்ல மனுஷன் வந்து என்கிட்ட சொல்லுவாரு, ஜஸ்ட் இந்த இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு போனார்ல, ஆமா தெரியுமா அது யாருண்டு? நல்லவர் தாங்க, 5 வேளை சொல்லுவாரு, என் பின்னாடி தான் சொல்லுவாரு, நல்ல மனுஷன் தான், நல்ல விஷயங்கள் பேசு. அட போங்க, நீங்க வேற அவரை புரிஞ்சிக்காம இருக்கிறீங்க. ஆள் இப்படி விஷயம்லாம் அவருக்கு இருக்குது, இப்படிப்பட்ட ஆள் அவரு இந்த வியாபாரங்கள் செய்யறாரு, இப்படி எல்லாம் மோசமா நடந்துக்கிறாரு. இந்த செய்தியை கேட்ட பிறகு அவருக்கு இருக்குதோ இல்லையோ 2வது விஷயம், உண்மையிலேயே அவர் இவர் சொன்ன மாதிரியே இருக்கிறாரா இல்லையா 2வது. ஆனா என் மனசுல என்ன முதலாவதாக என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, இனி அவரை பார்த்தா நான் வளமையா செஞ்ச அந்த புன்சிரிப்பு காணாம போயிடும். இனி அவரை பார்த்தா நாம கொண்டு இருக்கிற அந்த மரியாதை குறைஞ்சு போயிடும். அவரே யோசிப்பார், நேற்று வரைக்கும் அஜித் நம்மகிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு, இன்னைக்கு ஏமா வச்சு வச்சான்னு தெரியலையே, நம்மளை கண்டும் காணாம போறாரு. முதல் விஷயம். அப்ப இந்த புறம் பேசுறது அவர்கிட்ட இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம், அவற்றை இருப்பதை கூட நம்ம அநியாயமாக வேறொருடத்தில் சொல்லுகிற போது அதனால் ஏற்படுகிற முதல் பாதிப்பு என்ன அப்படின்னா, அவருடைய மரியாதையை குலைக்கிறோம், மரியாதையை மட்டுப்படுத்துறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தனக்கு தன்னுடைய இபாதத்தில் குறை வைத்தார், சொல்லாம இருக்கிறார், நோன்பு வைக்காம இருக்கிறார், கொஞ்சம் நல்ல மனிதை விட்டு இருக்கிறார், இதெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நினைச்சா மன்னிச்சிடலாம், ரொம்ப ஈஸியா மன்னிச்சிடுவான். ஆனா மனிதர்களுடைய விஷயத்தில், மனிதர்களுடைய ஹக்கில் நாம ஏதாவது பிரச்சனை செய்தால் அது அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவ்வளவு சீக்கிரத்தில் நமக்காக நினைக்கிறது இல்லை, மன்னிக்கிறது இல்லை. இது ஒரு மனிதனுடைய தனி மனித பாதிப்பு, ஒரு தனி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இந்த புறம் பேசுதல், அவன் இல்லாத நேரத்தில் அவனுக்கு பிடிக்காத விஷயத்தை சொல்லுவது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றார், வைலுல் நாசம் உண்டாகட்டுமாக யாருக்கு? லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸத்தின். ஹுமஸா என்று சொன்னால் குறை பேசக்கூடியவர்கள். எப்ப பேசாலும் அடுத்தவங்களுடைய குறை பேசுறதே தான் வேலை. எவ்வளவோ நல்லதோ அவர்கிட்ட இருக்கும், ஆனா அதை பத்தி எல்லாம் பேச மாட்டோம். அவர்கிட்ட என்ன குறை, இதையே நம்ம தேடி அடைவோம். அழகாக ஒரு வரிகளில் படித்த ஞாபகம், ஜல்லடை இருக்குல்ல, ஜல்லடை அரிப்பாங்களே, அரிப்பு, அதுல எத்தனை ஓட்டம் இருக்கும்?
ரொம்ப ஓட்டை இருக்கும்ல. இந்த ஜல்லடை ஊசி இருக்குல்ல, ஊசியை பார்த்து சொல்லித்தான் உன் பின்னாடி ஒரு ஓட்டை இருக்குது. ஊசியில ஒரே ஒரு ஓட்டை தான் இருக்கு, ஜல்லடையில எக்கச்சக்கமான ஓட்டைகள் இருக்கு. ஜல்லடை ஊசியை பார்த்து சொல்லித்தான் உனக்கு பின்னாடி ஒரு ஓட்டை இருக்கு. ஜல்லடை எதை கவனிக்கல, அடுத்தவனை கவனிச்சது. அவன்கிட்ட ஒரு குறை இருந்தாலும் கணக்கு தெரிஞ்சது. ஆனா ஜல்லடைக்கு 1000 ஓட்டை இருந்துச்சு, இதை பத்தி அதை யோசிக்கல. என்கிட்ட எவ்வளவு குறை இருக்கு இதை பத்தி யோசிக்கல. அல்லாஹ் சொல்கிறார், வயலும் நாசமடையட்டும் லிக்குல்லி ஹுமஸா, குறை பேசி திரிபவர்கள் நாசமடையட்டும். லுமஸா, அதே போல புறம் பேசி திரிபவர்களும் நாசமடையட்டும். அல்லாஹ் சொல்கிறார், இருவரை பற்றி நாசம் உண்டாகட்டுமாக என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். அல்லாஹ் எச்சரித்த பிறகு, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில சுபீட்சம் என்பதையோ சுகத்தையோ நம்மளால் பார்க்க முடியுமா? இப்ப எவ்வளவு மோசமான காரியமாக இந்த காரியம் இருந்தால் அல்லாஹ் ஜல்லஷானஹு இப்படி ஒரு வார்த்தையை, கடுமையான வார்த்தையை, நாசம் உண்டாகட்டும் என்கிற வார்த்தையை அல்லாஹ் ஜல்லஷானஹு உபயோகிக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், மா குஸருஹா, ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருக்கும்போது, ஆயிஷா அம்மாவுடைய வீட்டில் இருக்கும்போது ஒரு பெண்மணி சட்டம் தெரிந்து கொள்வதற்காக வர்றாங்க. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்துட்டு சட்டம் எல்லாம் கேட்டுட்டு திரும்பி போனாங்க. திரும்பி போன பிறகு ஆயிஷா அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, மா குஸருஹா, யா ரசூலல்லாஹ், என்ன குள்ளமா இருக்கிறாயோ, குள்ளச்சி. இப்ப வந்துட்டு போனது யாரு? குள்ளச்சி வந்துட்டு போறா, எவ்வளவு குள்ளமா இருக்கா அப்படின்னா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அந்த பெண்ணை பத்தி, உண்மையிலே அந்த அம்மாக்குள்ளமா தான் இருந்துச்சு. இந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யக்தபீஹா, நீ அந்த பெண்ணை பற்றி புறம் பேசி விட்டாய். இப்ப ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, மா குல்து இல்லா மா ஃபீஹா, யா ரசூலல்லாஹ், நான் ஒன்னும் இல்லாததான் சொல்லலையே, இருக்கிறது தானே சொன்னேன். குள்ளமா இருக்கிறாங்கிறத குள்ளச்சி வந்துட்டு போனா அப்படின்னா நான் சொன்னேன், இருந்ததுதான் சொன்னேன், இல்லாததுன்னு சொல்லலையே என்று ஆயிஷா அம்மா சொன்னவன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லகர்து அக்பஹ ஃபீஹா, எதை கேட்டால் அந்த பெண் கோபமடைவாளோ வெறுப்பாளோ அந்த வார்த்தையை நீ சொல்லி இருக்கிறாய், அதுக்கு பேர் தான் புறம் பேசுறது. இதே அந்த பொம்பளை இருக்கும்போது, வாங்க குள்ளச்சி சும்மா இருக்கீங்களா அன்னு கேட்பீங்களா? அப்படி கேட்டா அந்த அம்மா அடுத்த உங்க வீட்டுக்கு வருவாங்களா? அப்ப உங்களுக்கே தெரியுது, நாம இந்த வார்த்தையை சொன்னா இவங்களுக்கு பிடிக்காது. இந்த குறை அம்மாட்ட இருக்கு, அவங்கள்ட்ட இருக்குது, அந்த குறை இருக்கு. ஆனா இந்த குறையை நாம் சுட்டி காட்டினா அவங்களுக்கு பிடிக்காது என்று தெரிந்தால் அதே குறையை அவர்கள் இல்லாத நேரத்தில் நாம் சொல்வதும் தவறு. இந்த விஷயத்தை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். பொதுவாக இந்த புல்லோ ஹைட்டு அஜத்து புல்லமா இருந்ததுனால சாதிச்சு பேசுறாரு அப்படின்லாம் நினைக்காதீங்க. பொதுவாகவே அப்படி கூட அஜத்தை யாரோ புல்லுன்னு சொல்லிட்டாங்க கூட தெரியுது, கோவம் வந்துச்சு அஜத்துக்கு, ஒரு புத்தி பிடிச்சிட்டாருல இன்னைக்கு, அப்படின்லாம் வெளியே போய் சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. என்னெல்லாம் யாரும் அப்படி சொல்லலை. இது மாதிரி குறைகள் அல்லாஹ் ஏற்படுத்திய குறைகள். ஒருத்தர் ஊனமா இருக்கிறார், நொண்டியா இருக்கிறார். ஒருத்தருக்கு பார்வை குறைவு இருக்குது, சரியான கண் பார்வை இல்லை. ஒருத்தருக்கு சரியா கேட்காது, காது கேட்காது. ரொம்ப சத்தம் போட்டு பேசினாதான் காது கேட்கும். உடனே அவர் அங்க வரும்போதே கை காட்டுறது, நம்ம வாயால சொல்லணுன்றதல்ல, இது உதயப்படுத்தலாம், இதுவும் புறம் பேசுறது தான். இதே அவர்கிட்ட சொன்னா அவருக்கு மனசுக்கு வருத்தமா இருக்கும், சோடாவா அப்படி கூப்பிட்டு அவர் கோச்சுக்குவார், அவருக்கு கஷ்டமா இருக்கும். இதே வார்த்தையை அவர் இல்லாத நேரத்துல மற்றவங்கள்ட்ட சொல்வதும் தவறு, இஷாரா செய்யறதும் தப்பு, தவறா சொல்றதும் தப்பு. அப்ப இருக்கிறத குறை இருக்கு. சரி, இந்த குறைகளுக்கு யார் காரணம்? நான் அடிக்கடி சொல்றது, ஒரு ஓவியன் ஒரு டிசைன் வரைகிறான், ஒரு ஆர்ட் வரைஞ்சிருக்கிறான். அதை போய் இந்த ஆர்ட் சரியில்லை, இந்த ஓவியம் சரியில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? வரைஞ்சவன் சரியில்லைன்னு அர்த்தம். இவனை படைச்சது அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா. குள்ளமா படைச்சது அல்லாஹ், கண்ணு குருடா படைச்சது அல்லாஹ், நொண்டியா படைச்சது அல்லாஹ், கால் சவுடா படைச்சது அல்லாஹ். இப்ப நாம இந்த குறைகளை வெளிப்படுத்தினார், இவன் குருட, இவன் நொண்டி, இவன் முடவன் என்று சொன்னால் நம்ம யாரை குறை சொல்றோம்னு அர்த்தம்? படைச்ச அல்லாஹ்வை குறை சொல்றோம். இவனை குறை சொல்லல, யார்கிட்ட குறை இருக்குதோ அவங்கள்ட்ட பத்தி நம்ம குறை சொல்லல, படைத்த அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வுடைய விஷயத்துல நாம குறை பேசணும். இல்லா, அல்லாஹ் குறைகளை விட்டும் நீங்கியவர். அவருக்கு தெரியும் யாரை யாரை எங்க வைக்கணும், எப்படி எப்படி படைக்கணும் என்பது அவனுக்கு தெரியும். எனவே அல்லாஹ் அப்படி படைச்சிருக்கிற, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. எனவே இந்த குறைகள்
யாருக்கு மனசை பாதிப்பை ஏற்படுத்துமோ அது மாதிரியான விஷயங்களை வெளியில் சொல்வது மோசமானது. கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பாங்க, 6 போயிருக்கு பச்சை தனியா லைலத்துல் உஸ்ரியபி, நான் மேராஜுக்கு போனேன். அந்த மெஹராஜுடைய இரவில் மரத்து பி கௌமி யக்தபுல் லஹ்ம மின் ஜுனூபிஹிம், நான் சில கூட்டங்களை பார்க்கிறேன், மோசமான கூட்டங்கள், அதாபு செய்யப்படுகிற கூட்டங்களை பார்க்கிறேன். அதுல ஒரு கூட்டம் அவங்க என்ன செய்யறாங்க, நகங்கள் எல்லாம் இரும்பினாலான நகங்கள், அவங்களுக்கு நகம் எல்லாம் இரும்பால இருக்கு. இரும்பினாலான இந்த நகங்களை கொண்டு தங்களுடைய உடல்களை அவர்கள் பிராண்டிக் கொள்கிறார்கள். குழு மாசும் தாக்குலு நம்ம எல்லாருமே அகிக்கும். அவர்களை பார்த்து சொல்லப்படுகிறது, அவங்க நகத்தை வச்சு கீரை நகை அந்த சதையெல்லாம் பிஞ்சிட்டு வருது. அவங்களுடைய முகத்தில் உள்ள சதைகள் எங்கெங்க பிராண்டுறாங்களோ அங்கிருந்து சதைகள் எல்லாம் பிஞ்சிட்டு வருது. அவங்களை பார்த்து சொல்லப்படுகிறது, குழு மாசும் தாக்குலூன மின் லஹ்மி அகிக்கும், நீங்க உங்களுடைய சகோதரர்களுடைய மாமிசத்தை சாப்பிட்டது போல இப்ப உங்க சதையே உங்க மாமிசத்தையே உங்க இறைச்சிய நீங்களே சாப்பிடுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. நான் கேட்டேன், யா ஜிப்ரீல், மன் ஹாவுலாய், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இவங்க யாரு? இரும்பினாலான நகங்கள் இருக்கிறது, தங்களை அவர்கள் பிராண்டிக் கொள்கிறார்கள், அந்த சதையை சாப்பிடுங்க என்று அவர்களுக்கு சொல்லப்படுது, இவங்க யார் என்று நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டேன். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில், ஹாஉலாஹி மின் உம்மத்திக்க அல் ஹம்மாஸூன் அல் லம்மாஸூன், யா ரசூலல்லாஹ், இவர்கள் உங்களுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் தான். இவர்கள் தான் உலகத்தில் இருக்கிற போது அடுத்தவர்களை பற்றி குறை பேசி தெரிந்தவர்கள், அடுத்தவர்களுடைய குறைகளை அவர்கள் இல்லாத போது புறம் பேசியவர்கள் இவர்கள் தான். அல்லாஹ் பாதுகாப்பாங்க. அப்ப சாதாரண எதை நம்ம ரொம்ப லேசா நினைச்சு செஞ்சுட்டு இருக்கிறோமோ அதை பத்தி ஒரு பெருசா நினைச்சுக்கிறதே இல்லை. இன்னும் நம்ம தப்பக்கிட்டு தானே கட்டுறோம். ஆனா இல்லாததான் சொல்லிட்டோம், இருக்கிறது தானே பேசுறோம். இது தப்பக்குதா இல்லையா? இல்லாததையா பேசுறோம், இருக்கிறது தானே பேசுறோம். இருக்கிறத பேசினாதான் புறம் பேசுறது, அதுதான் செய்யக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுகிறது. இவ்வளவு மோசமான ஒன்றை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், ஹாஜத் ரீஹுன் முனத்தனத்தன் அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு நாட்டமான ஒரு காற்று, ரொம்ப அருவருப்பான நாட்டமான ஒரு காற்று ஒன்று வீசியது. பகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நாசம் மினல் முனாஃபிகீன் கஜ்தாபு உனாசம் மினல் முஸ்லிமீன் பலிதாலிக்க ஹாஜத் ஹாதிஹி ரீஹு. சில முனாஃபிக்குகள், சில நயவஞ்சகர்கள் சில முஸ்லிம்களை பற்றி புறம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த புறம் பேசுவதனுடைய நாசம்தான் இந்த காற்றின் வழியாக நம்மை வந்து அடைந்திருக்கிறது. ஒரு மோசமான நாசம் கப்படிக்குது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த நாசத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, சில புறம் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த புறம் பேசுறது எவ்வளவு மோசமானதுன்னா, அதனுடைய நாசம் எங்கேயோ அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, அந்த நாசம் அந்த சுமலி இங்க வரைக்கும் நமக்கு அடிக்குது. அவ்வளவு மோசமானது புறம் பேசுதல். இந்த ஹதீஸை எழுதிட்டு இந்த ஹதீஸுக்கு கீழே முஹத்திஸீன்கள், ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஹத்திஸீன்கள் எழுதுறாங்க, அப்படியானால் இப்ப நம்மளை பொறுத்தவரை, நம்மளுடைய காலத்தை பொறுத்தவரை மூக்க துறக்காமல வாழணும். நல்லாத காலத்துல எப்போ ஒரு தடவை பேசினாரு, யாரோ ஒரு சிலர் பேசினாங்கிறதுனால காத்தெல்லாம் நாத்தமா அடிச்சுது அப்படின்னா, இப்ப நம்மளை பொறுத்தவரை எப்பவுமே காத்து நாத்தமா தான் அடிக்கணும். நல்ல காத்தே இருக்கக்கூடாது. மூக்கில பஞ்சு வச்சுக்கிட்டே தான் வாழணும், திறந்துட்டுல வாழவே முடியாது. ஏன்னா அவ்வளவு எந்த செகண்ட் எப்ப எந்த நேரமாவது அடுத்தவங்களை பத்தி பேசாத நேரங்கள் இருக்கு. அவ்வளவு யாராவது ஒரு மூலையில யாரையோ பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப ஏன் நமக்கு நாட்டம் அடிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு பதிலும் எழுதுவாங்க. என்ன பதில் தெரியுமா? வித்தியாசம் இருக்கு. நீண்ட நாள் வெளியில இருக்கக்கூடியவர் சென்னைக்கு வர்றாரு. சென்னைக்கு வந்து கூவாத்தை கடக்கும் போது தாங்க முடியாது, நல்ல ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு தான் கடந்து வருவார். அவருக்கு பழக்கம் இல்லை, அது தாங்கக்கூடிய சக்தி கிடையாது.
அதே நம்மளை கொண்டு போய் விட்டா எவ்வளோ நாள் போயிட்டு தான் வரோம், பீச்சுக்கு போறோம், பீச்ல திருப்பி வர்றோம், கோவத்தை தாண்டி தான் போறோம், எல்லாம் மொத்தமா அங்கதான் வருது, வந்து சேர்ந்து உள்ள போகுது. ஒரு நாள் கூட மூக்கு குத்திட்டுல போனதே கிடையாது அந்த வழியா. சர்வசாதாரணமா போவோம், சர்வசாதாரணமா வருவோம். இன்னும் சொல்ல போனா அங்க நாத்து அடிக்குதுன்னு யாராவது சொன்னா அப்படியான்னு கேட்டுக்குவோம். ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி? அவருக்கும் தான், அவருக்கும் இருக்கிற மூக்கு தான் நமக்கு இருக்கு. அவருக்கே நாத்தம் தெரியுது, நமக்கே நாத்தம் தெரியல. அவர் இப்பதான் புதுசா வந்திருக்கிறாரு, அதனால தெரியுது. நாம பழகிட்டோம், நாம பரவாயில்ல. இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்க அங்கேயே தான் வாழ்றாங்க, அதுக்கு பக்கத்துல தான் சாப்பாடு வச்சு சாப்பிடுறாங்க. நமக்கு நாத்தம்னு சொல்லிட்டு டீ எடுத்து வாயில வைக்கிறதுக்கு யோசனையா இருக்கு. நாத்தம் அடிக்கல, ஆனா வாயால தான் சொல்றோம் நாத்தம்னு. அதனால அது சொல்லும் போதே குடலை பருட்டுது, என்ன செய்ய முடியல, டீ குடிக்க முடியல, அவ்வளவு பிரச்சனை. ஆனா அவங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை, அந்த நாத்தத்துக்கு ஓரத்துலதான் வாழ்றாங்க, அங்கதான் சாப்பிடுறாங்க, அங்கதான் குடிக்கிறாங்க, அங்கதான் வாழ்க்கையே நடக்குது. எப்படி பழகிடு, எப்படி பழகிடு. அப்ப இப்பவும் நம்ம புறம் பேசுனா நாத்தம் அடிக்குதா, அடிக்குது. நமக்கு ஏன் தெரியல, பழகிட்டோம். ஏன் தெரியல, பழகிட்டோம். சுருந்தாவுடைய காலத்தில் அடித்தது போல அந்த அசுத்தமான காற்றுகள் இன்றும் இருக்கத்தான் செய்கிறது, இன்றும் வீசத்தான் செய்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த சீதோசன நிலை மாறுவதற்கு காரணங்கள் கூட நாம் செய்கிற பாவங்கள் தான், இல்லையா? அந்த பாவத்தில் மிக மோசமான பாவம் தான் இந்த ரீபத் என்று சொல்லப்படக்கூடிய அடுத்தவர்களை பற்றி நாம் புறம் பேசக்கூடியது. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில போயிட்டு திரும்பி வர்றாங்க. மஸ்ஜித் நபவியில ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா சஹாபாக்கள்லாம் உட்கார வச்சு ரசூலுல்லாஹ்விடமிருந்து தான் கேட்ட ஹதீஸ மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க, பயான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸைத் இப்னு சாபித் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில போயிட்டு திரும்பி வர்றவங்க கையில கரியோட வர்றாங்க, கையில கரியோட வந்து வீட்டுக்குள்ள போறாங்க. பயான கேட்டுக்கிட்டு இருந்தவங்க எவ்வளவு உன்னிப்பா கேட்டாலும் கூட யாராவது அந்த பக்கமா தூக்கிட்டு போனா பார்க்க மனசு தோணத்தானே செய்யும். அதனால பார்த்தாங்க, கரிய பார்த்தாங்க. கரிய பார்த்த உடனே எல்லாரும் ஒரு மசோரா பண்ணி ஆலோசனை பண்ணி பயான் பண்ணிட்டு இருந்தால ஸைத் இப்னு சாபித் அவர்கிட்ட சொன்னாங்களாம், போது நிப்பாட்டுங்க, பயான் அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல ஸல்லல்லாஹு கையில கரிய கொண்டு போறாங்க. உதுகுல் அல நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுல் இன்னா லம் நஅகுலுல் லஹ்ம முந்து கதா வ கதா லிகை யபஅத் இலைனா பிஷைஇ மின் ஸாலிகல் லஹம். ஸைத் இப்னு சாபித் அவர்களே, நாங்க அப்புறமா பயான் கேட்கிறோம், நீங்க இப்ப பயான் செய்ய வேணாம், நிப்பாட்டிட்டு ரசூலுல்லாஹ் கரியோட உள்ள போறாங்க, நீங்களும் பின்னாடியே போங்க. போய் யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க கறி சாப்பிட்டு ரொம்ப காலம் ஆயிப்போச்சு, நாங்க கறி சாப்பிட்டு ரொம்ப காலம் ஆயிப்போச்சு அப்படிங்கிற விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு வாங்க. நீங்க கேட்கலாம் வேணாம், சொன்னா போதும். நாங்க கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இதை நீங்க போய் சொல்லுங்க. சொன்னா ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, சரி பரவாயில்ல இருந்துட்டு போங்க, நான் கறி சாப்பிடுறேன் அப்படியே சொல்ல போறாங்க. நமக்கும் கொஞ்சம் என்ன செய்வாங்க, சரி புடிச்சு விடுவாங்க. அப்படிங்கிறதுக்காக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் போய் சொல்லுங்க என்று சொல்லி அனுப்புறாங்க. ஃபலம்மா காம ஸைத் இப்னு சாபித் மின் இந்திஹி, ஸைத் இப்னு சாபித் அவர்களும் சரி சரி அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக இந்த பசி வந்துட்டாலோ அல்லது ஏதாவது சாப்பிடுற பொருள் முன்னாடி வந்துட்டாலோ பயான் பண்ணக்கூடாது, நிப்பாட்டி. அதுதான் முறை, அதுதான் அழகு. பயான் பண்றவருக்கு மரியாதை அதுதான். இவர் பேசினாருன்னா என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, நாம சம்சாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். என்னது இவரு ஸ்ட்ராங்கா இருக்கே, என்ன இது சரியாவே வேகலையே, எண்ணங்கள் இங்க இருக்குமே தவிர பயான்ல இருக்காது. அதனால ஸைத் இப்னு சாபித் அவர்கள் சரி சரி நீங்க கரிய பத்தி யோசிக்க ஆரம்பிச்சீங்க, இனி நான் பயான் பண்ணல எந்திரிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடயே பின்னாடியே போனாங்க. போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் ஸல்லல்லாஹு இந்த விஷயத்தை போய் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இப்படி அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க. இங்க ஸைத் இப்னு சாபித் எழுந்து போன உடனேயே காலு ஃபீமா பைனஹும் இங்க கூட்டம் போட ஆரம்பிச்சாங்க. கூட்டம் போட்டு ஒருத்தர் ஆரம்பிச்சார், இன்ன ஸைதன் கத லகிய நபிய மிஸ்லமா லகீனா ஃபகைஃப யஜ்லிசு வ யுஹத்திசுனா. ஆமா, நாமெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், இந்த ஸைத் இப்னு சாபித் நமக்கு பயான் பண்றாரு, என்ன இவருக்கு ஒரு பெரிய அந்தஸ்து, இதற்கிட்ட பெரிய ஒரு லெவலு. நாம எப்படி ரசூலுல்லாஹ் கூட உட்கார்ந்து இருக்கிறோமோ அது மாதிரி தானே அவரும் உட்கார்ந்து இருக்கிறாரு. நாம எப்படி ரசூலுல்லாஹ்ட்ட ஹதீஸ்களை கேட்கிறோமோ அது மாதிரி தானே அவரும் கேட்கிறாரு. அப்புறம் என்ன அவர் உட்கார்ந்து பயான் பேசி நாம கேட்கணுமா? நினைச்சீங்களா அப்படி இல்லையே? இருக்கிறத பார்த்தா நீங்களும் அப்படிதான் நினைச்ச மாதிரியே தெரியுது. என்ன இவரை மேல உட்கார வச்சு நம்ம உட்கார்ந்து கேட்கணுமா?
என்ன நாமளும் குரானை தானே பார்க்கிறோம், நாமளும் ஹதீஸை தானே பார்க்கிறோம், இவர் அந்த குரான் தானே சொல்றாரு, ஹதீஸை தானே சொல்றாரு அப்படின்னு பேசுவோமா இல்லையா? அது மாதிரி ஸைத் இப்னு சாபித் அவங்களை பத்தி அவங்களை அனுப்பி விட்டுட்டு ரசூலுல்லாஹ் அவங்க கறி கேட்க போயிட்டாச்சு. இங்க இருக்கிறவங்க என்ன பேசிக்கிறாங்க, இவரையே பயான் பண்ண நம்ம பேசுனா என்ன அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசிட்டாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா உள்ள போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யா ரசூலல்லாஹ் இப்படி ஆசைப்படுறாங்க, அவங்க எல்லாரும் சாப்பிட்டு ரொம்ப காலம் ஆச்சா, உங்கள்ட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், கத அகல்துமுல் லஹ்ம அல் ஆன். என்ன சொல்றீங்க, அவங்க கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இப்பதான் கறி சாப்பிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க கறிதான் சாப்பிட்டு இருக்காங்க. என்ன நான் சொன்னாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, நம்மளை விட்டுதான் சாப்பிடுறாங்க, நம்மளை சைடு இந்த பக்கம் அனுப்பிட்டு அவங்க தனியா அவங்க சாப்பிடுறாங்களா அப்படின்னு நம்மள மாதிரி நினைக்கல. அவங்க நேரம் திரும்பி வந்து இவங்க சொல்றாங்க, நீங்க என்ன இப்ப கறி சாப்பிட்டு இருந்ததா சொன்னாங்க. கரியா வார்த்தையை கேட்டே ரொம்ப நாள் ஆகி போச்சு, நாங்களே கறி சாப்பிடணுன்ற ஆசையோட இருக்கிறோம், நாங்க சாப்பிடுறோமா? இல்ல இல்ல, நாங்க கறியும் சாப்பிடல, ஒண்ணும் சாப்பிடல. திரும்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்ல போறாங்க, ரசூலுல்லாஹ் அவங்க கறியெல்லாம் சாப்பிடலன்னு சொல்றாங்களே. இல்ல இல்ல, அவங்க கறி சாப்பிட்டாங்க. திரும்ப வர்றாங்க, இல்ல இல்ல, நீங்க கறி சாப்பிட்டீங்கன்னு சொல்லுதா அடிச்சு சொல்றாங்க, நீங்க சாப்பிட்டீங்களா? சரி நாங்களே வர்றோம். எல்லாம் கிளம்பிட்டாங்க. கிளம்பி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டயே இவங்க எல்லாரும் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்க கறி தரலங்கிறது எல்லாம் இருந்துட்டு போகுது, ஆனா நாங்க சாப்பிட்டோம்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அப்படி மட்டும் சொல்லாதீங்க. நாங்க எங்க கறியை சாப்பிட்டோம், நாங்களே கறியை பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சுன்னா சொல்லி விட்டோம், நீங்க எங்களை போய் இப்பதான் கறி சாப்பிட்டோம்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, அல் ஆன் அது அகல்தும் லஹ்ம அகீக்கும், இப்பவும் நான் சொல்றேன், நீங்க இப்ப கறி சாப்பிட்டீங்க சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை சேர்த்து சொல்றாங்க. லஹ்ம அகீக்கும், என்ன கறி சாப்பிட்டீங்க தெரியுமா? ஆட்டுக்கறி சாப்பிட்டீங்கன்னு நான் சொல்லல, கோழிக்கறி சாப்பிட்டீங்கன்னு சொல்லல, மாட்டுக்கறி சாப்பிட்டீங்கன்னு சொல்லல, உங்களது சகோதரனின் இறைச்சியை சாப்பிட்டீங்கன்னு சொல்றேன். உங்க சகோதரன் இறைச்சியை சாப்பிட்டீங்க. அந்த நீங்க சாப்பிட்ட கறியினுடைய அந்த துகள்கள் இருக்கே, அது உங்களுடைய பற்களுக்கு இருங்குல மாட்டிக்கிட்டு இருக்கு. பற்கள்ல இன்னும் அந்த இருங்குல மாட்டிக்கொண்டு இருக்கிறது. இப்பதான் இவங்களுக்கு விளங்குது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கறியை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு கொண்டு போனது ஆட்டுக்கறியோ மாட்டுக்கறியோ ஒட்டகக்கறியோ, ஆனா இப்ப நீங்க சாப்பிட்டது என்று சொன்னது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, நீங்க உங்களுடைய சகோதரனின் கறியை சாப்பிட்டீங்க, அதனுடைய ரத்தம் கூட இன்னும் மாறல, அதனுடைய அந்த சாப்பிட்ட கறியினுடைய துகள்கள் உங்களுடைய பற்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இவங்க எல்லாம் போய் வாய் கொப்பளித்தார்களா. வாய் கொப்பளிக்கும் போது இறைச்சியினுடைய சிகப்பு நிறம் தண்ணியாக வந்துட்டான். வாய்க்கு பிடிச்சா சொப்பா தண்ணி வந்துட்டான், பச்சை கறியை சாப்பிட்ட மாதிரி. இந்த ஹதீஸை ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்ப உண்மையிலேயே யதார்த்தத்திலேயே நாம பேசக்கூடிய பேச்சு, அவரை அனுப்பிட்டு நாம பேசுறது, மூணாவது ஆள் இல்லைன்னா நாம பேசுறது, அவர் வந்த உடனே கட்சி போயிடும். இவ்வளவு நேரம் ஜாலியா பேசிட்டு 4 பேர் சேர்ந்து யாரை பத்தி பேசணும்னா அந்த 5வது ஆளை பத்தி தான். அந்த 5வது ஆள் வந்த உடனேயே சிம்னாயிடும், ஒண்ணுமே பேச மாட்டோம். அப்பவே ஸ்டாப். அப்பவே நாம புரிஞ்சுக்கலாம், நம்மளை பத்தி தான் இவ்வளவு நேரம் ஓட்டிட்டு இருக்காங்க, நம்மளை பத்தி தான் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்த உடனே ஸ்டாப் ஆயிடும். அவன் என்ன, இல்ல இல்ல சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம், இன்னும் ஆரம்பிக்கல, நீ வந்த பிறகுதான் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம், பிஸ்மில்லாஹ் ஆரம்பிப்போமா அப்படின்னு அப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க. இப்ப யாரையோ பற்றி நம்ம பேசுகிற சாதாரண பேச்சுக்கள் எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த அளவுக்கு சொல்லுவாங்க, ஒரு நோன்பாளி அடுத்தவனை பற்றி பேசுவதன் மூலமாக தன் நோன்பை முடித்துக் கொள்கிறான். நோன்பு வச்சுட்டு சாப்பிடக்கூடாது தானே. இப்ப நம்ம நோன்பு வச்சுட்டு அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுனா அப்ப அவனுடைய மாமிசத்தை சாப்பிட்டோம்னு அர்த்தம். சாப்பிட்டா நோன்பு இப்படியும் சொல்லதான் எச்சரிக்கை செஞ்சாங்க. அதனால பயப்பட வேணாம். நம்ம எவ்வளவு பேசியிருக்கோம், அந்த நோம்பெல்லாம் வீணா போச்சாலும் பயப்பட வேணாம். சட்டம் வீணா போகாது, ஆனாலும் நன்மையை இழப்போம், நன்மை இல்லாமல் போகும். ஒரு சந்தர்ப்பத்துல இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு விருந்து வச்சாங்க.
விருதுக்காக எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ரொட்டி பரிமாறப்படுது. இந்த ரொட்டி பரிமாறி முடிக்கிற வரைக்கும் சும்மா இருக்க முடியும், அதெல்லாம் வச்சு முடிகிற வரைக்கும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறவங்க அதை பத்தி இதை பத்தி அவனை பத்தி இவனை பத்தி அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மள மாதிரிதான் சந்தையில போய் உட்கார்ந்த உடனே வைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும், சும்மா இருக்க மாட்டோம். அது வரைக்கும் நம்ம பேச ஆரம்பிப்போம். யாரு சமையல்காரர் போட்டுருக்கிறாராம், அந்தால ஐய அந்தாலையா சமையல் போட்டுருக்கிறாங்க, சரியா லூசாச்சு, சரியா சமைக்க மாட்டாளே, எண்ணெய் ஜாஸ்தி அள்ளி ஊற்றிடுவாள், இவ்வளவு சொல்லுவாரு. சொல்லிட்டு அவர் சமைச்ச அந்த பிரியாணி தான் வரும், வைங்க வைங்க 4 தடவை வச்சு சாப்பிட்டு எரிஞ்சு போயிடுவாரு. இவரை பத்தி என்ன சொல்றாரு, சரியாவே சமைக்க தெரியாது, என்ன ஜாஸ்தி அள்ளி ஊற்றிடுவானே, எல்லாமே சொல்லிட்டு நல்ல திருச்சி எரிஞ்சு போகுது. இந்த இருக்கிற நேரத்துல சும்மா இருக்க கூடாதுங்கிறதுக்காக எதையாவது பேசிட்டு இருக்கிறது. இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூப்பிட்ட இந்த நபர்கள் அப்படித்தான் ரொட்டி பரிமாறிக்கிட்டு இருக்கும் போது அடுத்தவங்களை பத்தி குறை பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்ப இப்ராஹிம் அதுகம் அவர்கள் சொன்னாங்களாம், இன்னல்லதீன கபலனா யக்குலூனல் குபுஸ கபலல் லஹ்மி. நம்மளுடைய முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா, முதல்ல ரொட்டியை சாப்பிடுவாங்க, அப்புறம் இறைச்சியை சாப்பிடுவாங்க. அப்ப அந்த காலத்திலேயே ரொட்டிக்கும் இறைச்சிக்கும் ஒரு காம்பினேஷன் இருந்திருக்கு. ரொட்டினாலே இறைச்சி தான் அப்படின்னு ஒரு இருந்திருக்கு. நம்மளுடைய முன்னோர்கள்லாம் என்ன செய்வாங்க, ரொட்டியும் இருக்கும் இறைச்சியும் இருக்கும். எடுப்புல என்ன செய்ய மாட்டாங்க, இறைச்சியை சாப்பிட மாட்டாங்க, அப்புறம் ரொட்டியை சாப்பிட மாட்டாங்க. முதல்ல ரொட்டி, அப்புறம் இறைச்சி. ரொட்டியை புட்டு ஆணத்துல தொட்டு சாயங்கால தொட்டு முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் இறைச்சியை சாப்பிடுவாங்க. இதுதான் நம்முடைய முன்னோர்கள். ஆனா நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா, ரொட்டியை சாப்பிடுறதுக்கு முன்னாடியே எல்லாரும் கறியை சாப்பிட ஆரம்பிச்சீங்க. பிரியாணி வர்றதுக்கு முன்னாடியே கறி சாப்பிட ஆரம்பிச்சிடறோம் நாம. ஆனா பிரியாணியில இருக்கிறது ஆட்டுக்கறியோ மாட்டுக்கறியோ அது மாதிரி ஏதோ ஒரு கறி. ஆனா பிரியாணிக்கு முன்னாடி சாப்பிடுற கறி மனிதனுடைய கறி. இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்கள்கிட்ட தங்களுடைய தோழர்கள்ட்ட கேட்பாங்களாம், நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. தூங்கிட்டு இருக்கிறவர் அவருக்கே தெரியாம அவருடைய ஆடை லுங்கின்னு வச்சுக்கோ, அவருடைய லுங்கி கொஞ்சம் பறந்து காலெல்லாம் தெரியற மாதிரி மேல ஒசந்து போய் கிடக்குது. அவர் தூங்கிட்டு இருக்கிறார், அவருக்கு தெரியல. கொஞ்சம் அவருடைய முட்டி வரைக்கும் லுங்கி மேல உயர்ந்து போய் இருக்குது. நீங்க என்ன செய்வீங்க? அவங்க சொன்னாங்க, லுங்கி எடுத்து விடுவோம், ஃபுல்லா மறைச்சு விடுவோம். மறைச்சு விடுவீங்களா, இல்லைன்னா பாதிதான திறந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லா எடுத்து விட்டு போயிடுவீங்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற வார்த்தை. அவங்க சொன்னாங்க, அப்படிலாம் யாராவது செய்வாங்களா, இருக்கிறத இழுத்து மூடி விட்டு போவோம், திறந்து விட்டு போக மாட்டோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப சொன்னாங்க, அலைஸ எதுக்குள் இந்தக்கும் ததுக்குள் உணவும் தி அஸ்வரி மாஃபிஹி ஃபஅன்தும் தக்ஷிஃபூன பகியத ஸௌபி இந்த அவுரதிஹி. ஒருவரை பற்றி உங்களிடத்திலே ஒரு குறை சொல்லப்படுது, அந்த ஆள் இப்படிப்பட்டவர், அவர் இவ்வளவு மோசமானவர் என்று ஒரு குறை வருது, உங்கள்கிட்ட குறை சொல்லப்படுது. ஆனா நீங்க என்ன செய்யணும்? இந்த குறை சொல்றது எப்படி அப்படின்னா, அவரு பாதி லுங்கி வசத்துல தூங்கிட்டு இருக்கிற மாதிரி. இப்ப நீங்க என்ன செய்யணும், இருக்கிற இந்த லுங்கிய எடுத்து விட்டு மூடி விடணுமா, ஃபுல்லா திறந்து விட்டு போகணுமா? ஆனா நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா, ஃபுல்லா திறந்து விட்டு போறீங்க. வார்த்தை. ஏன்னா அடுத்தவனை பற்றி ஒரு குறை உங்கள்கிட்ட வந்த உடனே நீங்க என்ன செய்றீங்க, கிடைச்சதுதான் நமக்கு ஒரு அல்வா, இன்னைக்கு 10 பேருக்கு சொல்லாம தூங்க கூடாது. உடனே பக்கத்துல அடுத்த கடையில போய், மாப்பிள்ள விஷயம் தெரியுமா உனக்கு, அந்த ஆளு மாட்டிக்கிட்டாங்க, உடனே அது 10 பேர் 4 பேர் சொன்னாதான் நமக்கு தூக்கம். இது எப்படி இருக்குது அப்படின்னா, அவனுடைய அவுரத்தை அவனுடைய மறை உறுப்ப அவன் எதை மறைக்கணுமோ அதை முழுக்க திறந்து விட்டு அவனை நீங்கள் அடுத்தவர்களுக்கு மத்தியில் நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்துகிறீர்கள். அடுத்தவர்களுடைய குறைகளை பேசுவது, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது இந்த அளவுக்கு இருக்கும் என்பதை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நிலை நமக்கு எடுத்துக்காட்டு. அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், நம்ம பேசாம விட்டுறலாம், நம்மள பேசாம எவனும் இருக்க மாட்டாங்க. நம்மளை பத்தி அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க, நம்மளை பத்தி அங்க அப்படி பரப்பி விட்டுறாங்க, இங்க இப்படி பரப்பி விட்டுறாங்க, எவன் என்ன இல்லாம சொல்றான். ரொம்ப நாளா பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அவனுடைய பொண்ணு அமைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஜெத்து ரொம்ப நாளா பொண்ணு பார்த்தோம், எதுவுமே செட் ஆகாம இருக்கு, ஏதாவது ஒரு தர அது இதுன்னு சொல்லி தள்ளி போய்கிட்டே இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ்
இப்பதான் பொண்ணு முடிவாயிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். டேட்லாம் முடிவு பண்ணியாது அப்படின்னு சந்தோஷமா போனவர் அடுத்த வாரம் ஜும்மாக்கு வர்றார். ரொம்ப சோகமா இருக்கிறார். என்னங்க அப்படின்னா, ஏன் அந்த கதையை கேட்குறீங்க? நிச்சயம் அந்த நிக்கால் கல்யாணம் முடிஞ்சு போச்சு, கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. ஏங்க என்ன ஆச்சு? எவனோ பத்தி போட்டிருக்காரு நம்மளை வந்து பொண்ணு வீட்டுல போய் சம்மந்தம் இல்லாத நல்ல மனுஷன் பாவம். ஆனா அங்க போய் அவர்கிட்ட முடிக்கிறீங்க, அவருக்கு 3 வருஷமா பொண்ணு தேடிட்டு இருந்தாங்க, பொண்ணே அமையல. அதுக்கு இந்த என்ன பண்ணுவோம் பாவம் இல்ல, அவருக்கு ஏதோ இருக்கும் போல தெரியுது, அதனாலதான் 3 வருஷமா பொண்ணே அமையாம இருக்கு. இப்படி எல்லாம் போய் சொல்லிக் கொடுத்து எவ்வளவு பெரிய மோசமானது. அப்ப நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளை பத்தி இதெல்லாம் போட்டு விடக்கூடாதா, அவனை பத்தி நாம நாள் போடுவோம், இதை நினைக்க கூடாது. ஏன் தெரியுமா? அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் அப்தல யாதி கிதாபஹு யௌமல் கியாமா ஃபயரா ஃபீஹி ஹஸனாத் லம் யகுன் அமலா. மறுமையில் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனை அழைத்து அவனுடைய நல்வது தீமையினுடைய ஓலைகளை அல்லாஹ் அவன்கிட்ட ஒப்படைப்பார். அப்ப அவன் பாப்பானா ரொம்ப நன்மைகள் இருக்குமா, அதிகமான நன்மைகள் இருக்கும். இந்த நன்மைகள் எல்லாம் லம் யகுன் அமலா, இவன் செஞ்சதில்லை. நம்மளை பத்தி நமக்கு தெரியும், நம்ம லிமிட்டா தான் செஞ்சிருக்கோம், இவ்வளவு எல்லாம் செய்யல. அப்ப இவன் கேட்கிறான் எப்போது, யார் அப்படி மின் ஐனலி ஹாதா, எனக்கு இவ்வளவு நன்மைகள் இருக்கு, இந்த நன்மை எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு, நான் இவ்வளவு ஒண்ணும் செய்யலையே, இதெல்லாம் இவ்வளவு நன்மை எங்கிருந்து வந்தது என்று கேட்பார். அப்ப அல்லாஹ் பதில் சொல்வானா, ஹாதா பிமா யஸ்தாபக்கன்னாசு வ அன்த லா தஷ்குர். இந்த நன்மை எப்படி வந்துச்சு தெரியுமா? உன்னை பத்தி உனக்கே தெரியாம ரொம்ப பேரு புறம்பேசிட்டு இருந்தாங்க. அவங்க புறம்பேச உனக்கு நன்மை ஏறிக்கிட்டே இருந்துச்சு. அவங்க புறம்பேசல நமக்கு என்ன கிடைக்கும்? என்னை பத்தி வெளியில யாராச்சும் பேசுறாங்க அப்படின்னா நான் வந்து கவலைப்படக்கூடாது. ஐயோ நம்மளை பத்தி இப்படிலாம் பேசுறாங்களே, நம்மளை பத்தி இப்படிலாம் செய்யறாங்களே, கவலைப்படக்கூடாது, சந்தோஷப்படணும். அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு 2 ரக்காத் கம்மியா சொல்றது பேர் யோசிச்சுட்டு இருந்தோம், நல்ல காலம் அந்த நம்மளை பத்தி பேசி அந்த நன்மையை சேர்த்து கொண்டு வந்துட்டான் என்று சந்தோஷப்படணுமே தவிர நம்மளை பத்தி அடுத்தவங்க பேசுறாங்களேன்னு கவலைப்படக்கூடாதான். ஏன்னா அவ்வளவு நன்மைகளாக மாற்றப்பட்டு நம்மளுடைய அந்த பதவியத்துல வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு விஷயம், ஒரே ஒரு விஷயத்துல 4 விதமாக இந்த தீபத்தை புறம் பேசுறத புக்காக்கள் பிரிப்பாங்க. ஒண்ணு இருக்கிறது குப்புற அளவு கொண்டு போய் விடும் அந்த புறம் பேசுறது. என்ன அப்படின்னா, ஒருத்தர் போய் நம்ம சொல்றோம், எங்க இப்பெல்லாம் பேசக்கூடாதுங்க, இது தப்பு, அல்லாஹ் அவங்க சொல்லுங்க தடுத்துருக்கிறாங்க, அதெல்லாம் கூடும். அது என்ன இருக்கு அப்படிலாம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிலாம் எந்த குரான்லையும் இல்ல, அதிசயம் இல்ல, அப்படிலாம் கிடையாது. யாராலும் அல்லாவே சொல்ல வலாயத்தம் பாதுக்கும் பாதா, அடுத்தவனை பத்தி நீங்க ரீபத் புறம் பேசாதீங்க அப்படின்னு தெளிவாவே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அவன்கிட்ட போய் ஏங்க நீங்க அடுத்தவங்க முறை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க, அவரை பத்தி எங்க புறம் பேசுறீங்க அப்படின்னா, நான் பேசிட்டு தான் ஆவேன், பேசக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இல்லவே இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிராகரித்தவர் ஆயிடுவாரு, குஃப்ர் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்னு நிஃபாக், முனாஃபிக்கான ஒரு தன்மை. அது என்ன அப்படின்னா, யாரையோ பத்தி நாம பேசுறோமா இல்ல, நான் உங்ககிட்ட ஒரு ஆளை பத்தி பேசுறேன், ஆனா அந்த ஆளுடைய பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், பேரை சொல்லாம விஷயத்தை மட்டும் சொல்லுவேன். ஆனா எனக்கு தெரியும் நான் மேட்ரை சொன்னாலே நீங்க யாருன்னு புரிஞ்சுக்குவீங்கன்னு. நான் ஏன் பேர் சொல்றது இல்லை அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஆளை பத்தி தெரியும், நம்ம 2 பேருக்கும் அவரை பத்தி தெரியும். நான் விஷயத்தை மட்டும் சொன்னா போதும், நீங்க அவர் தான் புரிஞ்சுக்குவீங்க. இப்படி பேசக்கூடிய இருக்கு புறம் பேசுதல், இது நிஃபாக்குத்தனம், முனாஃபிக்குத்தனம். 3வது பாவமான காரியம், அவருடைய பேரையே சொல்லி பேசுறது. இன்னொரு 4வது ஒரு ரீபத் இருக்கிறது. இந்த ரீபத்துக்கு மட்டும், இந்த புறத்துக்கு மட்டும், புறம் பேசுதலுக்கு மட்டும் மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது. மஅஜூர், இவர் பற்றி பேசினால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அதை சொல்லுங்க முதல்ல. இவ்வளவு நேரம் வேற எதையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதை சொல்லுங்க. புறம் பேசினா நன்மை கிடைக்குமா, அதை சொல்லுங்க, நம்ம பேசுவோம். ரீல்நாயகம் சொல்லலாம், உதுகுரு அல் ஃபாஜிர் பிமா ஃபீஹி லிகை யஹ்தருஹுன்னார். ஒரு ஆள் இருக்கிறார், அந்த ஆளு ரொம்ப மோசமானவர், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்யறாரு, மோசமான காரியங்கள் செய்யறாரு. இப்ப இவரை பற்றி நாம, அவர் இல்லாத நேரத்துல, அவர் இருக்கும்போது பேசினா அவருக்கு பிடிக்காதுதான்,
அவர் இல்லாத நேரத்துல நாம பேசுறோம், அவரை பத்தி பேசுறோம். என்ன பேசுறோம்னா, அந்த மோசமான ஆளு, அந்த சொல்றதை கேட்காதீங்க, அவன் மோசமானவன், இப்படிப்பட்டவன் அப்படின்னு நம்ம உங்களுக்கு மத்தியில பேசும்போது இந்த பேச்சு இருக்கே, இது ஏன் பேசுறோம்? அவனுடைய குறைகளை ஏன் எடுத்து சொல்றோம் அப்படின்னா, இந்த குறைகள் நமக்கு தெரிஞ்சாதான் நாம அவன்கிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்க முடியும். இந்த குறைகள் வெளியில தெரிஞ்சாதான் அவர்களிடமிருந்து மக்கள் என்ன செய்வாங்க, பாதுகாப்பாக. இதை போய் நாம ஐயோ அடுத்தவங்க குறையெல்லாம் பேசக்கூடாது, நாம அவன் குறையை சொல்லணும் என்று நினைச்சா அவனை நல்லவன் நினைச்சு ஒரு குற்றம் கெட்டே போயிடும். எனவே அவர்களை பாதுகாப்பதற்காக, மக்களை பாதுகாப்பதற்காக அவனிடத்தில் இருக்கக்கூடிய, அது ரொம்ப முக்கியம். அதுக்காக வேண்டி மக்களை பாதுகாக்கிறங்கிற பேர்ல இல்லாததெல்லாம் எடுத்து விடக்கூடாது. அதுக்கு மார்க்கத்துல எந்த விதத்திலையும் அனுமதி இல்லை. அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம எந்த நோக்கத்துக்காக இதை செய்யறோம், ஏன் அவனுடைய குறைகளை பத்தி பேசுறோம் அப்படின்னா, அவரிடமிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்று புறம் பேசினார். இது புறம்தான், இதுவும் இருக்கிற ஒரு குறைகளை எடுத்து செல்வதுதான். ஆனால் இந்த குறையை கூறினால் மஜூர், அவன் கூலி கொடுக்கப்படுவான், அல்லாஹ் அவனுக்கு நன்மைகளை தருவான். ஆனால் இதை விட்டும் நீங்கி இருப்பதும் பரவாயில்ல, இதை விட்டு நீங்க இருக்கிறது, இதையும் செய்யாம இருக்கிறது பரவாயில்ல. ஆனா இதையே காரணமா வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கெல்லாம் இந்த லேபில கொண்டு போய் ஒட்டக்கூடாது. நம்ம என்னென்ன பேசிட்டு இருக்கிறோமோ அதுக்கு நான் என்ன சும்மா பேசினேன், இவன் பாவம் நல்லா இருந்து போறான் அப்படிங்கிறதுனால அவனை பத்தி சொன்னேன், அவனை பத்தி இவன் நல்லா இருந்து போறான் அப்படிங்கிறதுனால இவனை பத்தி அவன்கிட்ட சொன்னேன் அப்படின்னு இருக்கிறதுக்கெல்லாம் இந்த லேபில் உறுதி செய்யக்கூடாது, ஒட்டக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், இதை சொல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இந்த லேபிளை ஒட்டி மற்றதெல்லாம் சொல்லிடக்கூடாது. எனவே இந்த பேச்சாற்றல், பேசுதல், பேசக்கூடிய இந்த நிலை அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட், வேற யாருக்கும் கொடுக்கல. நீங்க நினைக்கலாம், ஏன் கிளி பேசுது, மைனா பேசுது அப்படின்னு, அதான் பேசுது, சொல்லி கொடுத்தது திரும்ப சொல்லும், அவ்வளவுதான். அது என்ன நினைக்குதோ அதை பேசுமா? அதை பேசுனா மறுநாள் நம்ம கிளியை வீட்டுல வச்சிருக்க மாட்டோம். நாக்குப்படுகிற மாதிரி நம்மளை பார்த்து கேட்கும், நீ மட்டும் சோறு சாப்பிடுற, எனக்கு என்ன இதை போடுற, கேட்காதா? நீ மட்டும் இல்ல கமகமகமான பிரியாணி சாப்பிடுற, எனக்கு என்ன இதை கேப்பையை கொடுத்து போடுற, கேட்காதா? அப்ப அது நினைச்சதெல்லாம் பேசணுமா? பேச முடியுதா? நாம சொல்லி வைக்கிறோம், ஏதாவது சொல்லி வைக்கிறோம், இந்த வந்தா வாங்க வாங்கன்னு கூப்பிடு, வேற எவனாவது வந்தா போன்னு சொல்லு, நாம சொல்லி கொடுக்குறோம். அது திருப்பி சொல்லுது. இந்த பேசுகிற ஆற்றல் என்பது அல்லாஹ் மனிதனுக்கு மட்டுமே கொடுத்திருக்கிறார். நாம தான் நினைச்சதெல்லாம் பேசுவோம், என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் பேசுவோம். நமக்கு பேசுறதுக்கு யாரும் கத்துக்கிற வேணாம். அல்லாஹ் பயங்கரமா பேசுவோம், விட்டாலும் மணிக்கணக்கில் பேசக்கூடியவங்க எல்லாம் நம்மள உண்டு, நமக்கு யாரும் கத்துக்கிற வேண்டியது இல்லை. இந்த ஆற்றல் அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட். ஆனா இந்த கிஃப்ட, இந்த ஆற்றலை மோசமான வழிகள்ல அதிகமாக பயன்படுத்துறோமே தவிர நல்ல வழிகள்ல பயன்படுத்துறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதுல ஒரு மோசமான வழிதான் இந்த புறம் பேசுதல். இதை விட்டு நிச்சயமாக தவிர்த்திருக்க வேண்டும். மிக குறிப்பாக நோன்புடைய மாதத்தில், நோன்பு வைத்திருக்கிற நேரத்தில் கீபத் என்கிறது புறத்திலிருந்து தவிர்த்திருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த மோசமான செயலிலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாத்தல் புரிவானாக. வாஹ்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على